உலகம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக பிற்பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் இப்படித்தான் குறிப்பா கொடுத்திருக்காங்க. தற்போது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான மழைப்பொழிவு இருக்க போகிறது, இதை பத்தி இந்த செய்திக்குள்ள பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையா சேரும். அண்ட் நீங்க இந்த வீடியோவை எந்தெந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற எதிர்பார்த்த நிலையில சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று நகரினுடைய ஒரு சில பகுதியில் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா தமிழகத்துல நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்துல ஓரிரு இடத்திலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் இன்று பிற்பகல் 1 மணி வரை 4 மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி குறிப்புல கொஞ்சம் அழுத்த திருத்தமாகவே வந்து சொல்ல பதிவிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்த செய்தி குரூப்ல சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு கொள்ளும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.